ஓகே பரத், இப்போ செல்லமையில வந்து குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர் பேர் ரொம்ப அவங்க புகழறாங்க, அதுக்கு பதில் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். நல்ல கேரக்டர் அமைஞ்சது காந்திகிருஷ்ணன் சார், தேங்க்ஸ் சொல்லிக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், சுருக்கமா பதில் சொல்லிட்டாரு. நீங்க தான் அப்ப சொன்னீங்களா, சின்னதா சொல்லுங்க, அதெல்லாம் தான் சொல்லிட்டாரு. ஓகே பரத், அதே போல பிரியாவுடைய கேரக்டர்ஸ், அதாவது பருத்தி வீரன் தவிர மத்த படங்கள்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன நீங்க உடனே பருத்தி வீரன் சொல்லுவீங்க? To be frank, her pick of the lot is Parthi Veeran, because my pick could also be Parthi Veeran, definitely. கண்டிப்பா. நான் அதான் அதுக்கப்புறம் மலைக்கோட்டை பார்த்து நினைக்கிறேன். மலைக்கோட்டை நினைக்கிறேனா மலைக்கோட்டை தானா நினைக்கிறாரு. இல்ல இல்ல, it is a typical commercial heroine's role. அது ஒரு பட் என்னன்னா ஒரு இட்ஸ் ஹார்ட் டு டைஜஸ்ட். பருத்தி வீரன் ஒரு படம் பார்த்துட்டு சீயிங் பிலிம் மலைக்கோட்டை அப்படி போயிட்டு வந்துரும். ஒரு ஒரு என்ன அவ்வளவுதான் பிரியா ரோல் முடிஞ்சதா அப்படின்னு. பிகாஸ் பருத்தி வீரன்ல வந்துட்டு இட் வாஸ் த ஹீரோ அண்ட் த ஹீரோயின், அவங்க ரெண்டு பேர் மேலதான் கதையே. And she had lot to perform. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தபோது மலைக்கோட்டை. பட் ஆஃப் கோர்ஸ் எவ்ரி ஃபிலிம் எல்லாமே நம்ம அந்த மாதிரி அமையும் சொல்ல முடியாது. கரெக்ட். பட் பர்சனலி டு பி ஃப்ராங்க், யாருக்கு பிரியா பிடிச்சதுன்னா முத்தழகு அந்த கேரக்டர் தான். பரத், இப்போ பரத்துக்குள்ள கண்டிப்பா இன்னொரு பரத் இருப்பார். அந்த பரத் எந்த படத்துல வெளிவந்தார்? This is how I am on the screen. ஒரு நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு பரத் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, basically I'm a natural performer on screen. சொல்லுங்க பிரியா. என்ன பிரியாக்குள்ள இன்னொரு பிரியா ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதே எப்படி ரிப்பீட் பண்ணணும் எதிர்பார்க்கறீங்க பிரியா? As he said, it's just if films எந்த இது வருதோ you have to be careful and basically you are yourself. எப்படி நீங்க இருக்கீங்களோ அதே மாதிரி if you portray yourself on screen, it's more than enough. But obviously இங்க அங்க கொஞ்சம் commercial aspects. சரி பரத், உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண தைப்பொங்கல் எது? ஒவ்வொரு பொங்கலுமே ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதுல செப்பரேட் ஃபார்மேட் கிடையாது. பட் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ண தைப்பொங்கல் எதுன்னு நான் கேக்குறேன். இம்ப்ரெஸ் பண்ண தைப்பொங்கல், எப்படி தைப்பொங்கல் இம்ப்ரெஸ் பண்ணுமா? போன வருஷம் பொங்கல் தான். ஏன்னா எனக்கு பழனி ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு. தட் இஸ் ஒரு ஆக்டருக்கு இந்த காலத்துல ஹிட்ங்கிறது பெரிய விஷயம். ஸோ பழனி காட் ரிலீஸ் அண்ட் இட் காட் அ குட் கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இட் வாஸ் நைஸ். ஸோ அந்த பொங்கல் மறக்க முடியாத பொங்கல் ஃப்ரம் ப்ரொஃபஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அதுதான் நார்மலா வீட்டுல இருக்கும்போது ஒரு யூஸ்வலா ஒரு தோரணம் கட்டி ஒரு சக்கரை பொங்கல், இந்த பொங்கல் வெண் பொங்கல் எல்லாத்தையும் சாப்பிடுற ஒரு இல்ல பண்ண மாட்டேன். நல்லா சாப்பிடுவேன், பொங்கல் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் தூங்குவேன். ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் ஒரு பொங்கல். பட் ஆஃப் லைட் ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு ஷூட்டிங். பொங்கல் அன்னைக்கு ஷூட்டிங் நடக்காது. பட் அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருப்போம்ல, அடுத்து என்னங்க ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அது. பட் ஐ திங்க் போன வருஷம் பொங்கலை நான் வந்துட்டு ஊர்ல செலிப்ரேட் பண்ண நினைக்கிறேன். முனியாண்டிக்கு முன்னாடி ஊர்ல அந்த ஊர் சைட்ல மக்களோட உட்காந்து ஐ திங்க் சன் டிவியோட தான் ஒரு இன்டர்வியூ பண்ண நினைக்கிறேன். அந்த மாட்டுல எல்லாம் ரேஸ் எடுத்து இந்த ரெக்கலா ரேஸ் எல்லாம் பண்ணேன். அட் வாஸ் நைஸ். அந்த கிராம மக்களோட உட்காந்து பொங்கல் பண்ணும்போது தான் வந்துட்டு யூ ரியலி நோ வாட் பொங்கல் இஸ். அப்ப நீங்க பொங்கல் பண்ணீங்களா? அதான் அவங்க எல்லாம் அந்த உழவெல்லாம் வச்சு கொலவையா கொலவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. கொலவை தானே? கொலவை எனக்கு தெரியாது. அதெல்லாம் வச்சு பொங்க பானை எல்லாம் வச்சு. So that's a different experience. நம்ம சிட்டில இருந்து ஒண்ணுமே பண்றது இல்ல. So that is the true thing you're giving it to God. நீங்க அடுத்த வருஷம் சொல்லணும்ல. போன வருஷம் அம்மு வந்து நல்ல வேளை என்ன பட்டு வேஷ்டி பட்டு சாரில வரது, பட்டு சட்டையில வரல, பட்டு சாரில வர சொல்லி. பட்டு சாரி, பட்டு சட்டை பட்டு வேஷ்டி, ஆமா அதுல வர சொல்லலையே. பட்டு சாரி 2 வாட்டி சொன்னீங்க. ஏதா அப்படி ஆசை இருந்ததுன்னா சொல்லுங்க. நாங்க இதுவே ஒரு கேள்வி பிரியா. என்ன அவருக்கு ஒரு அழகான பொண்ணு மாதிரி நடிக்கணும்னு ஆசை இருக்கு அவங்களுக்கு? லைக் பிரியா மாதிரி ஒரு அழகான பொண்ணு. பிரியா மாதிரி ஒரு அழகான பொண்ணு வித் அந்த வாய்ஸ்ல. உங்க வாய்ஸ் நீங்க ஆட்சேபிக்கிறேன். இல்ல எனக்கு அந்த ஆசை இருக்கு. ஏன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் எல்லாருமே ரஜினி சார், கமல் சார், சரத் சார் எல்லாருமே வந்துட்டு பொம்பளை வேஷம் போட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா எனக்கும் அது ஆசை இருக்கு. பட் அதுக்கான ரைட் டைம் அமையல. பட் எனக்கு ரொம்ப பொம்பளை வேஷம் கரெக்டா சூட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரசாந்த் சார் ஒரு ரோல் பண்ணாரு, ஆன் அழகன். தட் இஸ் a fantastic performance. சூப்பரா பண்ணிருப்பாரு அவர். பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஒரு கிளீனா ஒரு கேர்ள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களோ இருக்கும். அட் தி சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா மேன்லியாவும் இருக்கும். கண்டிப்பா. சோ ரெண்டுத்தையும் கிளீனா மேட்ச் பண்ணிருப்பாங்க. பாப்போம் டைம் ரோல் நல்லா சூட் ஆகும்ல பரத்துக்கு? சூட் ஆகும். முஷெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு செட்ட ஜடலாம். அந்த பாடியும் அப்படி ஸ்லிம்மா இருக்கா. சோ அப்படி சாரி போச்சா ரொம்ப அழகா இருக்கு. கரெக்டான சாய்ஸ். அப்ப நம்ம இதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். யா டைரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பரத் இஸ் ரெடி ஃபார் ஒரு பொன் வேஷம் போடுறதுக்கு. சோ டைரக்டர் வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான். ரஜினி சார் வந்துருப்பாரு. நீங்க தைப்பொங்கல் எப்படி வைப்பீங்க? கேப்பக்களி கஞ்சி வைப்பீங்களோ? ட்ரெடிஷனலா அப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். டெய்லி காலைல ப்ரொடக்ஷன்ல பொங்கல் சாப்பிடுவாங்க. ட்ரெடிஷனலா பொங்கல் சொன்னா இது வரைக்கும் பொங்கல் தொட்டதே இல்லையா? சாப்பிட மாட்டீங்களா?
டயட் எப்பயோ ஒரு தடவை விடுங்க. அங்க நிக்குது இல்ல இல்ல லாங் பேக் ஐ திங்க் காலேஜ் டே ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் அம்மா வந்து பொங்கல் பண்ணுவாங்க. சோ ஜஸ்ட் ஒரு சாஸ்திரத்துக்கு சும்மா எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். பட் ட்ரெடிஷனலா அப்படி அந்த இதெல்லாம் வச்சு வி ஒன்ட் டு பண்ண மாட்டேன். பொங்கல் பண்ணுவோம், சாப்பிடுவோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மிச்சம் நெக்ஸ்ட் டே மிச்சம் இருக்குன்னா சாப்பிடுவோம், அவ்வளவுதான். இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்க இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க. நீங்க பாட போறீங்களா, நீங்க பாட போறீங்களா, இல்ல நீங்க டைலாக் சொல்லுங்க? பிகாஸ் எனக்கு சொல்ல போறீங்க. I'm not well. I'm fever and cold. இல்ல டயலாக் I சொல்றது will take- ஸ்பாட்ல I will டயலாக் take- பேசுறாங்க. அது என்ன இல்ல அதுங்க அது வேறங்க. நான் அது வந்து only முத்தகமா டயலாக் தான் பேசணும், பாட சொல்றேன். சரி, ஒரு பாட்டு பாடுங்க. நல்லா பாடினார் அந்த 100 வருஷம் சாங், எனக்கு ரொம்ப ஓகே அதே பாடுறேன். 100 வருஷம் ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பேரு எங்க இங்க வாழணும், ஒண்ணுக்கொண்ணு பக்கத்துல ஒரு இது கொடுமை என்னன்னா ஒரு தடவை ஏதோ ஒரு டைலாக் வேற வருமா சாங்ல? பிளேபேக் சிங்கிங் ஷோக்கு என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு பாட்டுலாம் ஒண்ணுமே தெரியாது, சும்மா பாத்ரூம் சிங்கர் தான். பட் சிங்கிங் ஷோக்கு என்ன கூப்பிட்டு ஜட்ஜ் எல்லாம் பண்ண வச்சாங்க. Not bad. டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பரவாயில்லையே, கூப்பிடவே இல்லையே. பரவாயில்ல, தெரியல உங்களுக்கு. இனிமே வந்து அவங்களுக்கு கூப்பிட சொல்லிடுவோம் நம்ம. கண்டிப்பா. பிரியா, ரொம்ப நேரமா நம்ம பேசிட்டோம். இப்ப ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க பரத்? ஓகே பரத், உங்க அப்கமிங் ஃபிலிம்ஸ் பத்தி சொல்லுங்க. மந்த் அண்ட் ஜான் எண்ட் வந்துட்டு ஆறுமுகம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பேரர் சாரோட ஒரு படம் திருப்பியும் பண்றேன் பழனிக்கு அப்புறம், திருத்தணின்னு. அதுக்கப்புறம் ஐம் டூயிங் திஸ் ரீமேக், ஹிந்தி ரீமேக், ஜவ்வி மேட்டுன்னு சொல்லிட்டு ஹிந்தியோட படத்தோட ரீமேக். அது டைரக்ட் வந்துட்டு ஜெயம் கொண்டான் பண்ண டைரக்டர் கண்ணன் சொல்லிட்டு. அது இதுவே கரெக்டா இருக்கும். நல்ல கலெக்ஷன்ஸ் ஆஃப் மூவிஸ். இப்போ நீங்க பிரியா? As he said, ஆறுமுகம் இருக்கு மந்த் ஜனவரி எண்ட்ல. அதுக்கப்புறம் நினைத்தாலே நிக்கும் இருக்கு, which is a remake of மலையாளம் film Classmates. அதுக்கப்புறம் மணி சார் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அண்ட் தெலுங்குல நான் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் பாலகிருஷ்ணா சார். சோ அப்படியே உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட், உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய வெற்றியில நான் வந்து திரும்ப வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு.